நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு கில்லி பிரியாணி. கில்லி பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சு வச்சிட்டோம். இப்பதான் மட்டனே வேக வைக்கிறோமா? வேக வச்சாச்சு, வெந்துருச்சு, ரெடியா இருக்கு. இப்போ அரிசியை போட்டு பிரியாணி ஆக்க போறோம். அவ்வளவுதான். நம்ம இன்னைக்குள்ள சாப்பிடலாம்ல? இப்ப சாப்பிடலாம். 10 நிமிஷத்துல சாப்பிடலாம். ஓகே ஓகே. விசில் வந்தாச்சு. வாங்க. ஓகே ஓகே ஓகே. எஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆயிவிட்டது. டேக் 2 ஓகே. மட்டன் கில்லி பிரியாணி. ஓகே, சூப்பர். வாவ், மட்டன் கிரேவி சம. டேக் 3 மட்டன் கில்லி பிரியாணி. ஓகே, மட்டன் சுக்கா குழம்பு அற்புதம். கல்யாணம் நடந்த மாதிரி. நீங்க வாங்க. மட்டன் கில்லி பிரியாணி ரெடி ஆக போகிறது. ஓகே, அதுக்கு நம்ம இப்ப அரிசி போட போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கப், அதாவது 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ அரிசி ஊற வச்சிருக்கோமா? ஊற வச்சிருக்கோம். ஓகேவா? இது ஒரு 20 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. 20 நிமிஷமா அதை நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஓகே. சோ வந்து 20 நிமிஷமா வந்து அரிசி ஊறிட்டு இருக்கு. இதுல வந்து ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து இந்த குழம்புல ஊத்தியாச்சு.